மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். குழந்தைகளோட கல்வி சம்பந்தமாக அல்லது அவங்களோட படிக்கிறதுல வர பிரச்சனைகள், சிக்கல்கள், லேர்னிங் ஸ்டைல்ஸ் எப்படி இது எல்லாமே நாங்க தொடர்ந்து அண்மையில பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வீடியோ தான். நிறைய பெற்றோர்கள் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என் பிள்ளை நல்ல புத்திசாலியான குழந்தை, நல்ல ஸ்மார்ட்டான குழந்தை, ஆனா சோம்பேறித்தனம் இருக்கு, லேசியாக இருக்கு, படிக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டேங்குது, ஆனா படிச்சாண்டா நல்ல மார்க் இருக்கக்கூடிய பிள்ளை. இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருன்னு சொல்ல கேட்டிருப்போம். ஸோ இந்த சோம்பேறித்தனம் அல்லது இந்த லேசினஸ் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கருதுறீங்க அப்படின்னா அதற்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன அல்லது இந்த எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்டோட அபிப்பிராயம் என்ன, ஏன் இந்த குழந்தைகளோட நல்லா படிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் இந்த சோம்பேறித்தனம் அல்லது ஏன் இந்த ஒரு லேசினஸ் இருக்கு அப்படிங்கறத பற்றின ஒரு முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். பிள்ளைகள் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான குழந்தைகளாக இருப்பாங்க. ஆனா ஹோம்ஒர்க் செய்யறது அப்படின்னு வந்தப்போ ஒரு ஹோம்ஒர்க்கை முடிக்கிறது அல்லது செய்யறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அல்லது நான் பிறகு செய்யறேன், லேட்டாக செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதை தாமதப்படுத்துவாங்க. அல்லது ரொம்ப ஸ்லோவாக செய்வாங்க. எந்த ஒரு வேலையினாலும் நல்ல கெட்டித்தனம் இருந்தா கூட ஸ்லோ ஃபேஸ்ல செய்வாங்க. அதை முடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு எல்லா விதமான இன்டெலிஜென்ஸும் இருக்கு, ஒரு கேள்விக்கு ஆன்சர் எல்லாமே தெரியும், ஆனா எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் படுறாங்க, எழுதி முடிக்கிறாங்க இல்ல, எழுத்து வேலைகள் அப்படின்னு வார நேரம் அது அவங்க விரும்புறாங்க இல்ல, இப்படியான சில கம்ப்ளைண்ட்ஸும் வரும். இன்னும் ஒரு சாரார் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை அவக்கு பிடிச்ச ஒரு வேலையை கொடுத்தா, ஒரு ஒர்க்கை கொடுத்தா செய்வா, வரைகிறத செய்யறா நல்லா, இல்லது மேத்ஸ் பிடிக்கும் மேத்ஸை செய்யறா, பட் சயின்ஸ் படிக்கிறா இல்ல, இப்படியான விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சிட்டு இருக்கா. நம்ம எவ்வளவுதான் ஒரு ப்ரொஜெக்ட் கொடுத்திருக்காங்க, ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அதை முதல்ல செய்யறா இல்ல, லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை வச்சிருக்கா. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்களோட குழந்தைகள்கிட்ட வருது அப்படின்னு சொன்னா இது லேசினஸ்ஸா, இது சோம்பேறித்தனமா அப்படின்னு கேட்டா எல்லா கேசஸ்லயும் அது அப்படி இருக்கிறது இல்ல. ஸோ உங்களோட பிள்ளைகளோட இந்த மாதிரியான லேசினஸ் அல்லது ஒரு கம்ப்ளீட் பண்ணாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். முதலாவது காரணம் தான் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களோட குழந்தைகள் ஒரு மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு இயல்பாகவே ஒரு சோம்பேறித்தனம், ஒரு லேசினஸை காட்ட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா உங்களோட குழந்தைகள் ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க, வயதிற்கு மீறின புத்திசாலித்தனமுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க படிக்கிற அந்த கரிக்குலமா இருக்கட்டும் அல்லது அவங்களோட வயதுக்கு கொடுக்கப்படுற வேலைகள் அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு போர்டம் ஒன்று கொடுக்கும். இது எத்தனை தடவை தான் படிக்கிறது, எனக்கு இது தெரியும் தானே அப்படிங்கிற ஒரு ஆற்றலால உங்களோட குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இயல்பாகவே அவங்களோட அந்த ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும், ஒர்க்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ண தொடங்குவாங்க அல்லது அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருப்பாங்க. இது ஒரு சாரார், ஒரு கேசஸ்ல இருக்க போகுது இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்த காரணம் தான் எக்ஸ்டர்னலாக உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல. அதாவது பெற்றோர்கள் ஆசிரியர்கள்ட்ட இருந்து அவங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ற நேரம் சரியான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல, ஒரு பாராட்டு கிடைக்கல, அல்லது ஒரு தோல்வி கிடைக்கிற நேரம் ஓகே யூ கேன் டூ நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல அப்படின்னா எவ்வளவுதான் கெட்டித்தனமான பிள்ளையாக இருந்தா கூட ஒரு கட்டத்துல அவங்களோட அந்த அச்சீவ்மெண்ட் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். பிள்ளைகள் இயல்பாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து விலகி கொள்ளுவாங்க. ஸோ இப்படியான காரணங்களாலேயும் உங்களோட குழந்தைகள் அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாம ஒரு லேசினஸை காட்ட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட பிள்ளை ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, நல்ல கெட்டித்தனமான பிள்ளை இருக்குன்னா நீங்க சின்ன சின்ன சேலஞ்சஸை கொடுக்கலாம். உதாரணமாக நீங்க உங்களோட பிள்ளைகளோட வயதிற்கு ஸ்கூல்ல இப்போ உங்களோட பிள்ளை ஒரு இயர் 3 படிக்குது அப்படின்னு சொல்லி வச்சா அதற்குரிய மாதிரி தான் அவங்க கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அல்லது படிப்பிப்பாங்க. நீங்க வீட்டுல ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இயர் 4 புக்ஸ் அல்லது ஒரு சயின்ஸ் இருக்கிற ஒரு புக்காக இருக்கட்டும் அல்லது வேற கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ், கிரியேட்டிவான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற புக்ஸாக இருக்கட்டும், இப்படியான அந்த வயதுக்கு மீறின கொஞ்சம் புக்ஸை நீங்க கொடுத்து பார்க்கலாம். ஒரு ஒர்க் புக், ஒரு எக்ஸாம் பேப்பரை, மாடல் பேப்பரை கொடுத்து இது உங்களோட பிள்ளைக்கு சேலஞ்சிங்காக இருக்குதாங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படியான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸை நீங்க வீட்டுல கொடுக்குற நேரம் உங்களோட பிள்ளை இயல்பாகவே அதோட இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு காரணம் தான் நாங்க இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷனிங் குழந்தைகள்கிட்ட போராக இருக்கிறது அப்படின்னு. இது என்ன அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகளுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக தெரியாம இருக்கும் அல்லது ஒரு டாஸ்கை எப்படி ஒரு டைமுக்குள்ள முடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த பிள்ளைகள் கெட்டித்தனமாக இருப்பாங்க. ஆனா இந்த காரணத்தால உங்களோட பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா நாம இதை லேசினஸ் அப்படின்னு விளங்கி கொள்வோம். ஏன்னா பிள்ளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டைமுக்குள்ள எனக்கு இதை முடிக்க முடியாது அப்படிங்கறத பிள்ளை உணர்ற நேரம் அந்த டாஸ்கை விட்டு பிள்ளை அவாய்ட் ஆகும். ஸோ இதையும் நாங்க சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு சரியான டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நீங்க கற்றுக் கொடுக்கலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு டைம் டேபிளை போடுறதாக இருக்கட்டும் அல்லது டாஸ்கை நீங்க பிரேக் பண்ணி கொடுக்கறது. இப்போ ஒரு ஹோம்ஒர்க் செய்ய போறாங்க, மேத்ஸும் இங்கிலீஷ்லயும் ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கலாம். நீங்க ஒரே அடியாக இது எல்லாத்தையும் ஓகே ஹோம்ஒர்க் செய்ய உட்காரு அப்படின்னு சொல்லாம
மேத்ஸ்ல 2 கொஸ்டினை நீங்க செய்துட்டு நீங்க ஒரு பிரேக் எடுங்க, விளையாடுங்க அல்லது டிவி பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிறகு வந்து நீங்க வந்து சயின்ஸ் அல்லது இங்கிலீஷ்ல வந்து ஒரு 2 கொஸ்டினை செய்யுங்க. ஸோ இப்படி நீங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரேக்கு கொடுத்து அவங்கள வந்து செய்ய விடலாம். அடுத்து இன்னொன்று தான் வந்து டைமரை செட் பண்றது. ஏன்னா ஒரு கொஸ்டினை நீங்க கொடுக்குற நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டின் வந்து எவ்வளவு நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு கேள்வியை வந்து 10 மினிட்ஸ்ல செய்யலாம் இந்த குழந்தைன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா 12 or 13 மினிட்ஸ் டைமர் நீங்க கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குற நேரம் அந்த பிள்ளை அந்த டைமுக்குள்ள செய்ய பார்க்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க டாஸ்க்கை நீங்க டைம் மேனேஜ் பண்ற நேரம் அது அந்த லேசினஸ்ல இருந்து வெளியாக பார்க்கும். இன்னும் ஒரு காரணம் தான் வந்து இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் குழந்தைகள் சில பேர் இருப்பாங்க, அல்லது தோல்விக்கு பயப்படுறதாக இருக்கும். உங்களோட பிள்ளை இயல்பாகவே கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய நல்ல மார்க்ஸ் எடுத்து எல்லாருமே நல்லா பாராட்டி பழகி இருக்கும். கொஞ்சம் நாள் போக போக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளையோட அந்த படிப்போட சுமை அதிகரிக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு பயம் கொண்டு வரும். ஸ்கூல்ல வந்து நம்மளை விட ஸ்மார்ட்டானவங்க இருக்காங்க, அல்லது நமக்கு போட்டி போடக்கூடியவங்களாக இருக்காங்க, அல்லது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சிலபஸ் ஒரு பாடம் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம இதுல ஃபெயிலை விடுங்க, நல்ல டேலண்டடான பிள்ளை 100 மார்க் எடுக்கிற பிள்ளைனா நம்ம ஒரு 90 எடுத்துட்டோம்னா என்ன செய்யறது, 85 எடுத்துட்டோம்னா என்ன செய்யறது. ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிளை கொண்டு வரும். ஸோ இந்த நேரம் பிள்ளை வந்து பயப்படும். அந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற லேபிள் நமக்கு இல்லாம போயிருமா அப்படின்னு நினைக்கிற நேரம், பெர்ஃபெக்டா இருக்க முடியாம போயிருமா அப்படின்னு நினைக்கிற நேரம் இயல்பாகவே ஒரு சோம்பேறித்தனத்தை காட்டும். சில டாஸ்கை சில ஹோம்ஒர்க்கை ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட குழந்தைகள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே பேரண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை பாராட்டி பழகிட்டா. பிள்ளை வின் பண்ணிட்டு வந்ததா அதை வந்து கொண்டாடுவோம். பிள்ளை வந்து ஒரு மெடல் வாங்கிட்டா அது எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். ஆனா உங்களோட பிள்ளை ஒரு போட்டியில பங்கு பற்றிச்சா அது தோற்றதாக கூட இருக்கட்டும், ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணினதை நாங்க யாருமே பாராட்டுறது இல்லை இல்லையா. ஸோ அப்படி இல்லாம உங்களோட பிள்ளையோட எஃபர்ட்டை நாங்க எப்பவுமே பாராட்ட ஆரம்பிக்கணும். எங்களோட குழந்தைகள் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை நாங்க அந்த எஃபர்ட்டை நாங்க பாராட்டு நேரம் பிள்ளைக்கு வந்து எப்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்க தேவையில்ல, பட் எஃபர்ட்ஸ் எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான் அப்படிங்கறது குழந்தை கற்றுக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அடுத்த காரணம் தான், எவ்வளவுதான் ஸ்மார்ட்டான குழந்தையாக இருந்தா கூட சில குழந்தைகளுக்கு வந்து இயல்பாகவே லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து திட்டுறதாக இருக்கட்டும், அல்லது டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றது, பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்றது, பியர் ப்ரெஷர், இப்படி நிறைய காரணங்களால உங்களோட குழந்தைகளோட செல்ஃப் எஸ்டீம் தன்னை பற்றி தான் என்ன நினைக்குது அப்படிங்கிறது வந்து லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்மார்ட்டான குழந்தையாக இருந்தாலும் இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலே உங்களோட குழந்தைகள் அந்த லேசி அப்படிங்கிற ஒரு லேபிளுக்குள்ள உட்பட வேண்டிய ஒரு அபாயம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகளோட செல்ஃப் எஸ்டீமை சின்ன வயசுல இருந்தே அதோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம். நாங்க இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல வந்து குழந்தைகளோட தன்னம்பிக்கையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா பார்த்திருந்தோம். ஸோ நீங்க அந்த வீடியோவையும் பார்க்கலாம். ஸோ அதன் மூலமாக உங்களோட பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை ஒரு வயது 2 வயதுல இருந்து நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தெரிந்து கொள்ளலாம். அந்த டிப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்றது மூலமாக தன்னம்பிக்கை மிக்க குழந்தைகளை நாங்க உருவாக்கலாம். மற்றும் ஒரு காரணம் நிறைய பேர் மிஸ் பண்றது, நம்மளோட குழந்தைகள் வந்து சில நேரம் நியூரோ டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ADHD அல்லது ஓட்டிசம் மாதிரியான மைல்டு ஆட்டிஸ்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது இந்த கிஃப்டட் சைல்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டி அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். எல்லா விஷயத்துலயும் நல்லா இருப்பாங்க, சின்னதாக ரீடிங்ல மட்டும் கொஞ்சம் கஷ்டம், ரைட்டிங்ல மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும். இதை நாங்க மோஸ்ட்லி வந்து டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸால இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியாம இருக்கும். ஸோ உங்களோட குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தா கூட சில நேரம் லேசினஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற லேர்னிங் டிஃபிகல்ட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஸோ ரொம்ப காலமாகவே உங்களோட பிள்ளை நல்ல கிரிட்டிக்கார பிள்ளை பட் தொடர்ச்சியாக இப்படி காட்டுது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் அல்லது சைல்ட் சைக்காலஜிஸ்டோட உதவியை நாடுறது, ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த காரணம் தான் நம்ம நிறைய பேர் யோசிக்காது வந்து இந்த ஸ்கிரீன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட குழந்தையோட ஸ்கிரீன் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் டிவி அல்லது வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, ஓவர் ஸ்டிமுலேட்டிங்கான கண்டென்ட் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் எவ்வளவுதான் கெட்டிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் 100 மார்க்ஸ் எடுத்துக்கொண்டிருந்த குழந்தைகளாக இருந்தாலும் இயல்பாகவே காலப்போக்கில் அவங்களுக்குள்ள ஒரு லேசினஸ் வந்து உருவாகும். ஸோ உங்களோட பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க, என்ன மாதிரியான கண்டென்ட் பார்க்குறாங்கிறதுல பேரண்ட்ஸ் எப்பவுமே ஒரு தெளிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டைமை கண்டிப்பாக நீங்க லிமிட் பண்ணணும். 1 hour per day அப்படிங்கிறத நீங்க வந்து கொண்டு வரணும். உங்களோட பிள்ளைகள் பெட் டைமுக்கு முந்தி ஸ்க்ரீன் பார்க்கறதாக இருக்கட்டும், அல்லது
அவங்க வந்து நிறைய நேரம் ஃபோன் யூஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்து கொண்டு போரிங்காக இருக்கிறது பரவாயில்ல. உங்களோட பிள்ளைக்கு அலுப்பா இருக்குன்னு சொன்னா அலுப்பாக இருக்கட்டும். ஏன்னா எந்த குழந்தை வந்து போர்டமோட இருக்குதோ அந்த குழந்தைகிட்ட கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். ஏன்னா அந்த மூளை வந்து நிறைய யோசிக்கும். அலுப்பா இருக்கு, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்கும். ஸோ இப்படி உங்களோட குழந்தைகளை நீங்க அந்த ஸ்கிரீன்ல இருந்து தூரமாக்குற நேரம் இயல்பாகவே உங்களோட குழந்தைகள் அந்த லேசினஸ்ல இருந்து விடுபடுவாங்க. அடுத்து இந்த லேசினஸுக்கு காரணம் வந்து இந்த மென்டல் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மென்டல் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க ஓவர் ஷெட்யூல் பண்றீங்க ஒரு விஷயத்த அல்லது ப்ரெஷர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைகளோட மூளை வந்து டயர்டாக ஆரம்பிக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஓகே உடுப்பை மாத்திட்டு வந்து ஹோம் ஒர்க்கை செய்யுங்க, சாப்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் செய்யுங்க. ஸோ இங்க பிளேக்கோ ஸ்லீப்புக்கோ அல்லது ரெஸ்ட்டுக்கோ ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் வந்து டயர்ட் ஆகுவாங்க இயல்பாகவே. அது இல்லாம சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, எல்லா கிளாஸுக்கும் அனுப்புவாங்க. செஸ்ஸுக்கு அனுப்புறேன், மியூசிக் அனுப்புறேன், டான்ஸ் அனுப்புறேன், ஃபுட்பால் அனுப்புறேன், ஸ்கூல் முடிஞ்சு வந்து அந்த கிளாஸ் அனுப்பு, டியூஷன் அனுப்பு இப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நீங்க செய்யற நேரம் உங்களோட பிள்ளைகள் வந்து இயல்பாகவே டயர்ட் ஆகுவாங்க. அது உங்களோட பிள்ளைகள்ல ஒரு சோர்வை ஏற்படுத்தி ஒரு லேசி, இந்த பிள்ளை எப்பவுமே சோம்பேறியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நமக்கு ஏற்படுத்தும். அடுத்த காரணம் தான் இந்த பேரண்டிங் ஸ்டைல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்மளோட பேரண்டிங் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு அவேர்னஸ் நமக்கு இல்லாம நம்ம குழந்தைகளை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்றோம் பேர் வழி அப்படிங்கிற பேர்ல வந்து ரொம்பவே குழந்தைகளை ப்ரெஷர் பண்றோம். ஸ்ட்ரிக்ட் தான் இது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கொண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஏசுறதாக இருக்கட்டும், அவங்களோட அந்த மோட்டிவேட் பண்ணாம அவங்கள வந்து நம்ம ப்ரெஷர் பண்றதாக இருக்கட்டும், படின்னு நச்சரிக்கிறது, இப்படியான விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா செய்றீங்க அப்படின்னா, அல்லது டிசிப்ளின் பண்றேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு அடிக்கிறது, இப்படியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களோட குழந்தைகள் இயல்பாகவே எவ்வளவு கெட்டிக்கார குழந்தைகளா இருந்தாலும் கொஞ்ச நாள் போற நேரம் அவங்களோட படிப்போட அளவு அல்லது அவங்க அந்த டாஸ்க் எல்லாம் செய்யாம விடுறது அல்லது ஹோம்ஒர்க் செய்யாம விடுறது, இப்படியான விஷயங்களையும் அவங்களோட இந்த அகாடமிக் டிக்ளைன் ஆகிறது, அதாவது அவங்களோட மார்க்ஸ்ல வந்து ஒரு குறைவு ஏற்படுறது, இதையெல்லாம் நீங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த சைக்காலஜிஸ்டோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களோட குழந்தைகள் லேசி அப்படின்னு நம்ம லேபிள் பண்ண முடியாது, இது லேசினஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையிலே வந்து உங்களோட குழந்தைகள் ஓவர்வெல்ம்டு, அவங்களால ஒரு மென்டல் எனர்ஜி உண்டு நிறையவே அவங்க செலவழிக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஓவரா ஸ்டிமுலேட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது அவங்களுக்கு தேவையான சில நீட்ஸ் வந்து கிடைக்காத நேரம் வந்து அந்த குழந்தைகள் வந்து சோம்பேறி அப்படிங்கிற பேரை எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல சொன்ன காரணிகள் ஏதாவது உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பேரண்ட்ஸான நீங்க அனலைஸ் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி சரியான வகையில ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் உங்களோட குழந்தைகளோட வைப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பேரண்டிங் ஸ்டைலையும் நீங்க மாற்றிக்கொண்டு உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான பாண்டிங்கை நீங்க அதிகரிப்பீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தையும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு சந்ததியை நாங்க உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றும் ஒரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.